குருச்சரணம். சென்னையில் நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் ரேக்கி 1, 2, 3, 4 மற்றும் உயர் வகுப்புகளுக்கு நேரடியாக தீட்சை தர உள்ளார்கள். வரும் செப்டம்பர் 21, 22 சனி ஞாயிறு தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை ஆஷா நிவாஸ் ஹாலில் நடைபெற உள்ளது. இது ஓர் அரிய சந்தர்ப்பம். அம்மாவிடம் ரேக்கி தீட்சை நேரடியாக பெற முன்பதிவு மிக மிக அவசியம். மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க எனது அருமையான குழந்தைகள், என்னுள் கரைந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீண்ட ஆயுளோடு நல்லா வளர்ந்து நம்ம வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பழங்காலத்து thousands of years அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் 4 வடிவங்களை சொல்லித்தரப்பார். அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா வைக்கிங்ஸ் சிம்பிள் ஆஃப் ஃபர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அதை நான் எடுத்து எலிஜினஸில் போட்டிருக்காங்க. அது என்னென்ன ஒரு 4 சிம்பிள் மட்டும் உங்களுக்கு காமிச்சு சொல்லி கொடுக்குறேன். இது உங்கள் வாழ்க்கையில் நிறைய அது யூஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ரோஸ் கார்ட்ஸ் வச்சுக்கலாம், என்னென்ன ஸ்டோன் உங்கள்கிட்ட இருக்கோ அதுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாமா? இப்போ என்னென்னு பார்க்கலாம். அதை வைக்கிங் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்ட போகுதுன்னா இஸ் ஜல்மர். நீங்கள் பேரை பற்றி பயப்பட வேண்டாம், இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இது எலிஜினஸில் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க இல்லை. இதுதான் இஸ் ஜல்மர்னு பேர். வாழ்க்கையில அனைத்து தடைகளை நீப்பாட்டிடும். தடைகள் இருக்கா, இந்த இதை அவங்க கார்டா வச்சிருக்காங்க. அந்த எலிஜினஸ் கார்டை அப்படியே அதை வச்சிருக்காங்க. அது தடைகள் இருந்தால் உடனே இந்த சின்னத்தை நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கனாலே போகும். சின்னதாக தான் இருக்கும், நீங்க அதை வச்சுக்கலாம். அது ஒண்ணு. இது ஒரு மந்திர சின்னம். மந்திர இது நான் சொல்றது எல்லாமே மந்திர சின்னங்கள். இப்ப புரிஞ்சுச்சாக்குறீங்களா? அது மட்டும் இல்ல, நெற்றிக்கண்ணில் இதை நினைச்சிட்டு போனா வெற்றி கிடைக்கும். இப்ப அந்த கோடு கூட அப்படி இருக்கிறது, இப்ப நாங்கெல்லாம் அப்படி டக்குன்னு கொண்டு வந்துடுவோம். அது நெற்றி இந்த இடத்துல கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க போற காரியம் வெற்றியா இருக்கும். அந்த காலத்துல போருக்கு போறப்பெல்லாம் இந்த சிம்பளை இங்குள்ள வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க வரைஞ்சிட்டே போயிருக்காங்க. புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்ல, உடலுக்கு மட்டும் இல்ல கண்ணுங்களா, நம்ம மனசுலயும் வலிமையை கொடுக்கறதுக்கு இந்த சிம்பல். மனசு வலிமையாகும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். எல்லா தடைகளும் தகர்த்து எரிஞ்சிடும். ஆமா, தடைகளை தகர்த்து எரியறதுக்கு, பாதுகாப்புக்கு. அது மட்டும் இல்ல, வெற்றி 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 வெற்றிக்கிறே தான் ஈகிஸ் ஜல்மா. புரிஞ்சுதா? அடுத்தது ஸ்வென்தான். இதுதான் ஸ்வென்தான். இந்த ஸ்வென்தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தண்ணீர், நிலா அதுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சக்தியை கொண்டது இது. ஒரு தண்ணிக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, ஒரு நிலால எவ்வளவு சக்தி இருக்கும், அந்த மாதிரி சக்தி. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, நமக்கு தூக்கமே இல்லாம கஷ்டப்படுறாங்க, உடல் உபாதையா இருக்கவங்க தூக்கம் இல்லாம இருக்காங்கன்னா இந்த ஸ்வென்தான நம்ம பெட்டுக்கு அடியில வச்சுட்டு படுத்தோம்னா நன்றாக தூக்கம் வரும். நம்ம மனசையே அது சரி செய்யும். அப்புறம் நம்ம எண்ணங்களை கொஞ்சம் குறைக்கணும், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அந்த எண்ணங்களை குறைக்கிறதுக்கு ஸ்வென்தா. இத ஒண்ணுமே செய்ய வேண்டாம், இப்படி கையால அதை நீங்க தடவுனாலே போறோம். ஸ்வென்தான கையால நீங்க தடவுனாலே போறோம், அந்த ஸ்வென்தான் வேலை செய்யுது. புரிஞ்சாக்கீங்களா? ஸ்வென்தான் அப்படி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு என்ஜிஎஸ்ல கார்ட்ஸ் அவைலபிள். நீங்களா ப்ரிப்பேர் பண்றது அது முடியாது. சும்மா நீங்க அந்த காலத்துல வாங்கிட்டு போயிடலாம், இது இவ்வளவு பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ வேண்டாத கனவு ஸ்வென்தான் பார்த்துக்கிறோம். வேண்டாத கனவு மனச சரி செய்ய, எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த ஸ்வென்தான். புரிஞ்சுச்சாக்குங்களா? அடுத்தது வெக் விஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வெக் விஜி. இந்த வெக் விஜி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பாதுகாப்புக்கு வழிகாட்டும். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வழி யார் மூலமாவது தெரியும். எல்லாமே நமக்கு அப்படியே தெரியலாம், யார் மூலமாவது தெரியும். எப்போதும் நம்மள அத்துமீறாம பாத்துக்கிறோம். வார்த்தைகள்ல கடற்கடை நம்ம பேசிட்டோம்னா அது தவறு. கொஞ்சம் நம்மளை அத்துமீறாம நம்மளை பாத்துக்கிறது எதுன்னா இந்த வெக் விஜி அப்படிங்கிற இந்த சிம்பல்னா அந்த மந்திரம். அப்ப சரியான முடிவுகள் நம்ம எடுக்கிறதுக்கு இந்த வெக் விஜி நமக்கு நல்ல வெளியே பார்க்கணும். அப்புறம் மனசு மரப்பாஞ்சிட்டே இருக்குன்னா இந்த வெக் விஜயை வச்சுக்கணும். அப்புறம் சரியான திசையை அறிதல். நான் எதை நோக்கி இப்ப நம்ம ஒரு பிசினஸே ஆரம்பிக்கிறோம், இதை பண்ணலாமா வேண்டாமா இல்லையா? ஒரு ஊருக்கு நீங்க பயணமா கிளம்புறோம்,
போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும். உங்களுக்கு தெரியாது கண்ணுங்களா, நான் டக்குன்னு எங்கேயுமே பட்டு போயிட மாட்டேன். அதுக்கு பல யோசனைகள் பண்ணி நாங்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், பறவைகள்லாம் பற்றி பட்சி சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அது படித்ததுனால நாங்கள் பட்சி பார்ப்போம். பட்சி பார்த்து என்னென்ன ஒன்று எல்லா விஷயம் எடுத்துக்கிட்டு தான் போவோம் இல்லையா. எங்களை தோத்து இல்லாமையோ ஐசிஸ் இல்லாமையோ வெளியே நான் போனதில்லை. ஐசிஸ் தோத்து எங்களுடைய உயிர் அது மாதிரி வச்சிருக்கோம். புரிஞ்சா கண்ணுங்களா? அந்த மாதிரி தான் அது வெப்பிச்சிரும் உங்களுக்கு ஒரு கார்டு. புரிஞ்சிச்சா? அப்புறம் ஜிபு அவுஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜிபு அவுஜா. இது ஜிபு அவுஜா. என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு ஒரு திடீர்னு ஒரு லக்கு வேணும், திடீர்னு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணும், ஃபார்ச்சூன் ஒரு முன்னேற்றம் வேணும். இது வந்து ஒரு செல்வி காலத்து தாலிஸ்மான். தாலிஸ்மான்னா தாயத்து. புரிஞ்சுதா? இதை குட் லக் நமக்கு கிடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இது நம்ம வாழ்க்கையை முன்னேற்றதுக்கு, ஒரு ஹார்மனி, எல்லாரும் கூட நிம்மதியா இருக்கிறதுக்கு, உண்மை ட்ரூத் நம்ம கிடைக்கணும். முக்கியமா ஹெல்த், அது நல்லா இருக்கிறதுக்கு வந்து என்னன்னா ஜிபு அப்சா. இந்த ஜிபு அப்சா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்னன்னா, நீங்க இன்னும் ஒரு சிம்பிள், இது ஹெல்த்துக்காக. ஓகே, இது ஒன்லி ரூன் சிம்பிள், இதுக்கு பேர்லாம் கிடையாது. புரிஞ்சிச்சா? வைகிங் சிம்பிள். இது வந்து என்னன்னா ஹெல்த்துக்கு ஒரு ரூன் சிம்பிள். ரூலை பத்தி கிளாஸே எடுக்கிறோம் நாங்க இல்லையா, என்னென்ன ரூல்ஸ் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. நான் உங்களுக்கு ரூல்ஸை பத்தி சொல்ல போறேன். ஒவ்வொரு ரூல்ஸ் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ரூல்ஸ் எல்லாம் வந்து நாங்களாம் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா யூஸ் பண்றேன். அந்த யூஸ் பண்ணவங்க சொல்றப்ப அதனுடைய பலன் ஜாஸ்தி. ரூல்ஸை வந்து அப்படி எடுத்து என்னென்ன பண்ணலாம், ஒவ்வொரு ரூல்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் புரியும். ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.